friends, welcome to our Divi farm. இன்னைக்கோட நம்மளோட பிராய்லர் சிக்ஸ் வந்துட்டு 7 days ஆயிருச்சுங்க. 7 daysல வந்துட்டு நம்ம வேக்சின் கொடுப்போம். அது என்ன வேக்சின்னு பார்த்தீங்கன்னா குளோபி வேக் அப்படிங்கிற வேக்சின் தான் நம்ம கொடுப்போம். நான் போன பேட்சே வந்துட்டு அந்த வேக்சின் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற வீடியோவை ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் மறக்காம 7 daysலேயே இந்த சிக்ஸ் எல்லாம் கரெக்டான க்ரோத்லேயே வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா ஆக்டிவ் இருக்குது. அந்த 7 daysல எவ்வளோ வெயிட் இருக்கணுமோ அந்த வெயிட்டும் கரெக்டாக இருக்குது. எல்லா சிக்ஸுமே வந்துட்டு அன்சைஸ் இல்லாமல் ஒரே சைஸில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இந்த குறுக்கு படுதா பாருங்கள். இந்த குறுக்கு படுதா பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் எதுக்கு கட்டியிருக்கோம் அப்படின்னா, அதாவது நைட் டைமில் ஹீட் போடுறப்போ வந்துட்டு இந்த படுதாவை கரெக்டாக இந்த படுதாவை வந்துட்டு ஃபுல்லாக இந்த எல்லாமே க்ளோஸ் ஆகிற மாதிரி, அந்த ஆங்கிள் வரைக்கும் க்ளோஸ் ஆகிற மாதிரி நல்லா எடுத்து கட்டிடுவோம். அந்த மாதிரி எடுத்து கட்டினா தான் வந்துட்டு வெளியே இருக்கிற காற்று வந்துட்டு உள்ளே வராது, உள்ளே இருக்கிற ஹீட்டு வந்துட்டு வெளியே போகாது. அதனால தான் நாங்கள் இந்த படுதாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படுதா வந்துட்டு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டு. இப்படி கட்டினா தான் வந்துட்டு ஹீட் கொடுக்குறதெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் உள்ளேயே இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இன்றைக்கி மழை காலம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம ஒரு 10 days 9 days வரைக்குமே வந்துட்டு ஹீட் போடணும். அதனால ஹீட் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நைட்டு நாங்கள் 11 மணிக்கு வந்து ஹீட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹீட் போட ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 மணி நேரம் ஹீட் போட்டு முடிச்சிருவோம். அது முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஹீட்டெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு மறுபடியும் நாங்கள் வந்து பீஸ் வைப்போம். அந்த மாதிரி பீஸ் வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு மார்னிங் ஒரு 8 o'clock வரைக்குமே ஹீட் நல்லா நிற்குங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட் நின்னால் மட்டும்தான் கோழி குஞ்சுங்க நல்லா ஆக்டிவாகவும் க்ரோத்தாகவும் இருக்கும். அப்படி ஹீட் வந்துட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நல்லா அணைஞ்சு படுத்துக்கும். அதாவது அங்கங்கே போய் அணைஞ்சு படுத்துக்கும். அப்படி அணைஞ்சு படுத்துச்சு அப்படின்னா கோழிகளாக வந்துட்டு அன்சைஸ் ஆயிரும். அதாவது ஒன்று சிறுசு ஒன்று பெருசும் ஆயிரும். அதுக்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் பெருசாக நல்லா வெயிட் கொண்டு வர்றது ரொம்பவே சிரமமாயிருங்க. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு ஹீட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஹீட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு கோழி குஞ்சுகளோட க்ரோத் வந்துட்டு நல்லா இருக்கும். அடுத்தது ஹீட் போடுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணுறது. டெம்பரேச்சர் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து டெம்பரேச்சர் 77.2 Fahrenheit இருக்குது. ஸோ இது வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் போட்டோம் அப்படின்னா 85க்கு மேலே போகணும். 85க்கு மேலே Fahrenheit இருந்தது அப்படின்னா தான் வந்துட்டு கோழி குஞ்சுகள் ஃபார்ம் ஃபுல்லாக பரவலாக இருக்கும். அப்படி 85 கீழே இருந்துச்சு, 60 55 அவ்வளோலாம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கோழி குஞ்சுகள்லாம் அணைஞ்சு படுத்துக்கும். ஸோ இந்த Fahrenheit வந்துட்டு மழை காலங்களில் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம ரொம்ப ஹீட் போடணும், ஹீட் அதிகமாகவும் கொடுக்கணும். இதே வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 90 Fahrenheitக்கு மேலேயே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு வெயில் காலத்தில் வந்துட்டு நம்ம ஒரு 3 days or 4 days மேக்ஸிமம் 5 days வரைக்குமே ஹீட் போடலாங்க. இப்போ வந்துட்டு வெளியிலலாம் வந்துட்டு லைட்டாக நல்லா மழை பெஞ்சு குளிர் அடிக்கிறதுனால நாங்கள் இந்த படுதாவையெல்லாம் வந்துட்டு எடுத்து கட்டியிருக்கோம். அதாவது ஃபார்மில் ஒரு சைடு படுதாவை மட்டும் ஏற்றி கட்டியிருக்கோம், இன்னொரு சைடு வந்துட்டு ஓப்பனில் விட்டுருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு தான் காற்று வந்து நல்லா வருது. அதனால் இந்த சைடு வந்து படுதாவை ஏற்றி கட்டிட்டு அந்த சைடு வந்துட்டு காற்றெல்லாம் பெருசாக இல்லை, அதனால் ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்கோம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற வாசம்லாம் வெளியே போகணும். அப்போ தான் வந்துட்டு கோழிகளுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும், அந்த பிரச்சனையெல்லாம் வராது. ஸோ அதனால நாங்கள் அந்த இதையும் வந்துட்டு ஓப்பனில் விட்டுருவோம். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியுமே வந்துட்டு அதாவது 5 daysக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே வந்துட்டு கீழே மஞ்சியை வந்துட்டு களைச்சி விடணும். அதாவது மஞ்சி களைச்சி விடணும். அதாவது எப்படின்னா, காலால் நல்லா அங்கே இங்கே களைச்சி விட்டுட்டு ப்ரூடிங் போட்ட அளவுக்கு வந்துட்டு களைச்சி விட்டுறணும். அப்படி களைச்சி விட்டால் தான் வந்துட்டு மஞ்சியில் ஈரப்பதம் ஏதாவது இருந்துச்சுனாலும் உணரும். ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு கோழி குஞ்சுகளோட இதுக்கு வந்துட்டு நல்லா கழிசல் வந்துடும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நல்லா சளி பிடிச்சிருங்க. ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு இப்படி நல்லா களைச்சி விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மஞ்சி எப்பவுமே இருக்கணும். அப்போ தாங்க கோழி குஞ்சுக்கும் நல்லா ஆக்டிவ் இருக்கும், க்ரோத்தும் நல்லா இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம ப்ரூடிங் வந்துட்டு இந்த பாக்ஸில் இருந்து இந்த சைடு வரைக்கும் தான் ப்ரூடிங் போட்டிருந்தோம், அந்த இடத்த மட்டும் களைச்சி விட்டால் போதும். ஏன் இதுக்கு அப்புறம் வந்து களைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இங்கே இருக்கிற எருவுக்கும்
இங்கே இருக்கிற மஞ்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இங்கெல்லாம் நல்லா எருவாக இருந்திருக்கும். இங்கே வந்து இப்போ ஒரு 2 days முன்னாடி தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்காட்டி பெருசாக வந்து எருவாக இருக்காது. அதனால இங்கே களைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இங்கே வாசமும் பெருசாக வராது. ஸோ வந்துட்டு மார்னிங் ஒரு 10 o'clock வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சு எல்லாம் களைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த வாசமும் வெளியே போயிடும். உள்ளுக்குள்ளே வந்துட்டு சிக்ஸும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். அந்த வாசத்துக்கே கூட சிக்ஸுக்கெல்லாம் சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது வந்துட்டு இந்த சீலிங் எல்லாம் வந்துட்டு ஒரு குளிரடிக்கிறதுனால நம்ம ஒரு 10 days மேலேயே விட்டாலும் தப்பில்லை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இந்த சீலிங் வந்துட்டு நம்ம இன்னும் இழுத்து கட்டவே இல்லைங்க. அப்புறம் நாங்கள் டெய்லி வந்து ஃபீட் போடுறது வந்துட்டு நாங்கள் டெய்லி ஒரு 2 times ஃபீட் போடுவோம். ஃபீடு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கப்பில் ஒரு அரை கப்புக்கு தாங்க போடுவோம். அரை கப் இல்லைனா 1/4 கப் அளவுக்கு தான் போடுவோம். இது எவ்வளோ தீவனம் சாப்பிடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நாங்கள் தீவனம் போடுவோம். இந்த கப்பில் பார்த்துட்டிங்கன்னா இந்த பெரிய கப்பில் வந்துட்டு ஒரு 1/4 கப் போடுவோம். இந்த சின்ன கப்பில் வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு போடுவோம். மறுபடியும் வந்துட்டு ஈவினிங் அதுக்குள்ளே தின்றுச்சு அப்படின்னா ஈவினிங் மறுபடியும் கொஞ்சமாக போட்டுருவோம். அதாவது ட்ரையாக விட்டு ஃபீடு போட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு இந்த கோழி குஞ்சுகளுக்கு நல்லாவே வந்துட்டு ஜீரணம் ஆகுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு கோழி குஞ்சு ஜீரணமாகாமல் அதாவது ஒரு 9 days 10 daysலேயே வந்துட்டு கழிசல் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குங்க. ஸோ இந்த சின்ன ஃபீடு கப்பில் வந்துட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த கப்பை வந்துட்டு சும்மா வந்து ஒரு 3 days வந்துட்டு இந்த கப்பை அப்படியே வச்சிடலாம். அப்படியே வச்சு ஃபீடு போட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 daysக்கு மேலே இந்த ஸ்டாண்டு, அதாவது இந்த கப்புக்கான ஸ்டாண்டை போடணும். ஏன் போடணும் அப்படின்னா கோழி கொஞ்சம் லைட்டாக ஹைட் ஆயிரும். அதனால் வந்துட்டு அது ரொம்ப குமிஞ்சு ஃபீடு திங்காது. அதனால் லைட்டாக ஹைட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டை சின்ன இது வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி, அதாவது சின்ன இது வந்துட்டு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கப்பை வச்சிடணும். இதே வந்துட்டு ஒரு 8 days மேலே வந்துட்டு இந்த ஸ்டாண்டை இப்படி திருப்பி போட்டு ஹைட்டாக இருக்கிறது கீழே போயிடுச்சுன்னா இது ஹைட் ஆயிரும் ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் இந்த கப்பை வைக்கணும். அதுக்கப்புறம் 8 daysக்கு மேலே குஞ்சுகளை நல்லா வளர்ந்துடும். அதுக்கேற்ற ஹைட்டில் இந்த கப்பு இருக்கணும். அதனால இந்த கப்பு வந்துட்டு இந்த ஸ்டாண்டு போட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபீடு கரெக்டாக இன்டேக் எடுக்கும். அடுத்தது ஒரு விஷயம் வந்துட்டு, நம்ம இந்த சிக்ஸுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபார்முக்குள்ளே வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நம்மளால் உள்ளே வந்து களைச்சி விட முடியுமோ அந்த தூரம் உள்ளே வந்து களைச்சி விட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு எல்லாமே எந்திரிச்சு போய் தண்ணி குடிக்கவும் மேவு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணும். இல்லைனா வந்துட்டு நம்ம எவ்வளோதான் ஹீட் கொடுத்தாலும் நம்ம என்னதான் பண்ணாலும் உள்ளே வந்துட்டு அப்படியே தாங்க அணைஞ்சு படுத்திருக்கோம். ஸோ அதனால நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து களைச்சி விட பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபார்மை நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம திவி ஃபார்ம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.